விளையாட்டுக்கு சொன்னேன்டி. ஹாஸ்டல்லையாச்சும் ஏதாச்சும் சம்பவம் நடக்கான்னு பார்ப்போம். ஆமாம், ஹாஸ்டலில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் போகிற போக்கில் நம்மளை கோத்து விட்டு போயிடுவாவு. அதுவும் இந்த மீனா எதுக்கு கூப்பிட்டாலும் போயிடக்கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். ஆமாம், மீனா ஏதாவது சொல்லி வெளியே போகணும்லாம் கூப்பிடுவா, ஆள் தேடுவா. நம்ம 3 நேரம் போயிடக்கூடாது அவ கூட. ஆனால் அவளை காலையிலேருந்து ஆளை காணட்டி. நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களா? ஆமாம், நானும் எந்திரிச்ச நேரத்துலேருந்து பார்க்க அவளை ஆளையே காணும். எங்கே தான் போனா? ஏடி, பேக்ல ஏதாச்சும் நம்ம வாங்கி சாப்பிட்ட சாக்லேட் பேப்பர் கிடந்தாலும் தூக்கி தூர போட்டுருங்க. நான் நேரத்தை எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு தூக்கி தூர போட்டேன். நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் அது யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்கும். தேவையில்லாம வீட்டுக்குலாம் ஃபோன் அடிச்சுட்டு கிடக்கும். நானும் நேரா ஸ்கூல்ல இருந்து கிளம்பும் போதே தூக்கி எல்லாத்தையும் தூர போட்டு தான் வந்தேன். சும்மா பேக்க ஒதுங்க வச்சேன்னா அப்ப நிறைய குப்பையா கிடந்துச்சு. இது எதுக்கு போட்டு வம்புக்குன்ட்டு அது தூக்கி கொட்டிட்டு தான் வந்தேன். 2 பேரும் பேக்கு ஒதுங்க வச்சிலோ? நான் தான் ஒதுங்க வைக்காம இருந்திருக்கேன். அநியாயத்துக்கு என் பேக்கில் தான் அவ்வளோ சாக்லேட் பேப்பரும் கிடக்கும். அடுத்தவ தின்ட்டு போட்டதெல்லாம் என் பேக்கில் தான் கிடக்கும். நான் ஒதுங்க வைக்கணும். வார்டன் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. ஏடி, மீனா வாரா? ஏய் அம்மா, மூச்சு விடாம பேசிட்டு இருக்கியே. காலையில எந்திக்கும் போது பாத்ரூம் ஃப்ரீயா கிடந்துச்சுடி. துணி வேற நிறைய கிடந்துச்சா, அதை துவைச்சு அலசி காய போட்டு குளிச்சுட்டு வரேன். அதுக்குள்ள என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்கியே. ஓ அப்படியா? நாங்க என்னவோ நினைச்சிட்டோம். சரி மீனா, இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாதா? எதுக்குடி? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இனி மொத்தமா காசு விட்டு துரத்தலான்னு பார்த்துட்டீங்களோ? நீ போனா எங்களையும் சேர்த்து பின்னாடியே அனுப்பிடுவாங்க. 4 பேர் கூட்டணி தானேன்னு சொல்லி. ஏடி, வார்டன் வருது, அமைதியா இருங்க. அம்மா, இது மூஞ்சியா இப்படி இருக்கு? ஏய் என்ன? பாத்து ஒரு விஷ் கூட கிடையாதா? மரமா நின்னுட்டு இருக்கீங்க எல்லாரும். என்ன எதுவும் பண்ணீங்களா? முழிச்சிட்டு இருக்கீங்க ஒரு படியா? குட் மார்னிங் மேம். எல்லாம் கேட்டு தான் சொல்வீங்களோ? ஒரு டிசிப்ளினோட இருக்க கத்துக்கோங்கனே. இது என்னது? நீங்க உட்கார்ந்திருக்க இடமாவா இது இருக்கு? இப்படி சுத்தி சுத்தி தின்னுட்டு அந்தந்தால போட்டு வச்சிருக்கீங்க. யார் க்ளீன் பண்ணுவா இதெல்லாம்? இல்ல மேம், இது நாங்க சாப்பிட்டு போடல. நாங்க வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் கிடந்துச்சு. வர்றதுக்கு முன்னாடியே இப்படி தான் கிடக்குன்னா இங்க வந்து உட்கார்ந்திருக்க கூடாது. இங்க போய் நம்ம உட்கார்ந்தா நம்ம தான் போட்டோம் பேர் வருமேன்னு யோசிக்க வேண்டாமா? இதுக்கு முன்னாடி யார் உட்கார்ந்தா தெரியுமா தெரியாதா? இல்ல மேம், இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 4 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும் சொல்லிட்டேன். ஏய் மீனா, இங்க வா. மேம். ஆமா, இது என்ன Dress நீ போட்டுருக்க? இங்க உள்ள பிள்ளைல உன்னை பத்தி கெட்டு போறதுக்கா? கண்ணத்துல எழுதி 2 சைடு தடை வச்சிருக்கீ. என்னது? உங்க வீட்டுக்கு ஃபோன் அடிக்கவா? என்ன திருட்டுல பாத்துட்டு இருக்க? மேம், லீவுன்னா மேம் அப்படி போட்டேன். மத்தபடி நான் வேற ஒண்ணும் பண்ணல மேம். வீட்டுக்குலாம் ஃபோன் அடிக்காதீங்க மேம். ஒழுங்கா போய் இந்த Dress மாத்திட்டு மூஞ்சில உள்ளதெல்லாம் நல்லா கழுவிட்டு உட்கார சொல்லிட்டேன். நான் திரும்ப வந்து பாப்பேன். சரி மேம், நான் கழுவிடுறேன் மேம். வீட்டுக்குலாம் ஃபோன் அடிச்சிடாதீங்க மேம். மகளே, ஒழுங்கா இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்க ரூம்ல போய் படிக்கிற வேலையை பாருங்க. ஏய் சின்ன பொண்ணு. என்னக்கா? ஏடி, வார்டன் ரூம்ல போய் செக் பண்ணாங்களா? செக் பண்ணலையா இன்னைக்கு? அதுக்கு தான்க்கா என்னைய கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கு. நான் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் பகடக்காயா இருக்கேன். அது சொல்றது நான் செஞ்சுதான் ஆகணுமா? நான் செஞ்சு எல்லாத்தையும் மாட்டி விட்டுறேன். கடைசியில் எல்லாரும் என் மேல கோபமாயிடுறாங்க. நான் என்ன பண்ண சொல்லுங்க? சரி சரி, உன் நிலைமை எங்களுக்கு புரியுது. அதான் அது இன்னும் செக் பண்ண ஆரம்பிக்கல, என்னன்னு தெரியலன்னு தான் உன்கிட்ட கேப்போன்னு கூப்பிட்டோம். சரி போ, அது ஏதாவது கத்திர போகுது. பூமாரி அக்கா, செக் பண்ண ஆரம்பிக்கலையேன்னு ரொம்ப அக்கறையாக கேட்கீங்களே. நீங்கள் எதுவும் மறைச்சு வச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆளுகள் இருக்கா? ஓ மகரே, நான் சும்மா ஏதாவது செக் பண்ணா 1 2 மாட்டும். கொஞ்சம் ஹாஸ்டல் அதை வச்சு பொழுது போமேன்ட்டு கேட்டேன். ஸ்கூலுக்கு தான் போகல, இங்கேயாச்சும் 1 2 மாட்டு தான் பாப்புன்னு கேட்டேன். நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்கப்பா அங்கிட்டு. ஓ அப்படியா? நான் கூட ஒரு நிமிஷத்தில் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன்க்கா. படுவ படுவ போ, உன்னோட மேடம் கூப்பிடுறாங்க. போய் டீ வேலை பாரு போ. இவன் ஒருத்தி அம்மா ஆனாவுனா அழுதுருவா. இவெல்லாம் நாளைக்கு என்னதான் வீட்ல சமாளிச்சு கல்யாணம் முடிக்க போறாளோ தெரியல. ஏடி மீனா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னடி? லீவு தானே சொல்லி சும்மா கணத்துல பவுடர் போட்டேன். இது தப்பாட்டி? எப்பெல்லாம் பேசிட்டு போகுது போறது வாடன். ஆமா, அது மட்டும் நல்லா எல்லாம் தெரியற மாதிரியே சேலை கட்டும். சட்டை மட்டும் நல்லா டிசைன் டிசைனாக போடும். ஜன்னல் வச்ச சட்டை, அந்த சட்டை, இந்த சட்டைன்னு. மூஞ்சில் அது மட்டும் என்ன பவுடர் அடிக்காமையா இருக்கு?
இந்த வயசான காலத்தில் கூட 2 சைடும் ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக்கு முன்னாடி அதுவும் ஸ்டைலுக்கு ஒரு 4 முடி வேற. எனக்கு பார்த்தாலே எப்படி தான் வருதுங்க அதை பார்க்கும்போது. சரி, இதெல்லாம் வாய் பேசிட்டாலே இதை பார்த்து மட்டும் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்களோ? கரெக்ட் சோனி, அது எப்படிலாம் இருக்கு பத்தியா. ஆனா நம்மளும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்க. நம்மள ஒரு கம்மல் கூட ஒரு நல்ல கம்மல் போட வர முடியும். அந்த ஸ்டட்டத்துக்கு போடுங்க, இல்ல கம்மலே போடாதீங்க. அது ஆனா எப்படி இருக்கு பாரு. அம்மா நீ ஃபர்ஸ்ட் அழுவறத நிப்பாட்டம்மா. ஆனா உன கண்ணீரை எங்க தான் சேர்த்து வச்சிருப்பாளோ தெரியல, மல 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 வெளிய வந்துரும். பின்னாடி நிறைய தேவைப்படும். போய் அழுது வேஸ்ட் பண்ணாத. நீயா என்னத்தையாவது பேசி புதுசா ஒரு பொருளையும் கிளப்பி விட்டுறாத. சும்மாவே நம்ம இன்னைக்கு கிட்ட அலையறோம் சொல்லி அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நீ போதா குறிக்க நீ நக்கல் பண்றங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த உண்மையாவே இந்த மீனா பிள்ளை யாரையும் லவ் பண்ணது போலன்ட்டு எல்லாரும் கம்பி கட்டுற கதையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, கூடயே தான் வச்சுட்டு சுத்திட்டு அலையறேன். ஒண்ணுமே கிடையாது, நீங்களே எடுத்தையாவது நினைச்சுக்கிட்டு இருங்க. ஐயா கண்டுபிடிச்சிருவாளுக போலயே. நம்ம யாருக்கு தெரியக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்படிதான் கண்டுபிடிக்காளுகளோ தெரியலம்மா. ஏடி இவ லவ் பண்றாங்கிறத நம்ம 3 பேத்துக்கு நல்லாவே தெரியுமே. நம்ம தான் கண்ணார பார்த்தமே. ஆனா ஏன் இப்படி இவ மறைக்கா? இவ பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கே நம்ம பத்தியே தப்பு. இவ அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலையோங்கிற மாதிரி தோணுது. அவ மறைக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா அவ அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளே சேர்த்து மாட்டி விட்டு போயிடுவா. ஹாஸ்டலில் சும்மா சின்ன சின்ன சேட்டை ஏதாவது எடுத்து சாப்பிட்டோமா, எங்கேயாவது மாங்காய் பறிச்சோமா புளியங்காய் பறிச்சோமா அதில் மாட்டினோமா, ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கினோமாங்கிறதோ நிப்பாட்டிக்கணும். இந்த மாதிரி கேஸ்குள்ளெல்லாம் நம்ம போகக்கூடாதுப்பா. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒழுங்காக படிச்சுட்டு ஹாஸ்டல் விட்டு வெளியே போயிடணும். ஆமா அதுவும் கரெக்ட் தான். சரி வா போவோம். சோனி நீ பேக்ல சாக்லேட் பேப்பர்ல எடுத்து தூர போடணும்ல. வா போய் தூர போடுவோம். பிறகு அது வந்துட்டுனா ஒன்னையும் சேர்த்து ஏதாவது பேசிட்டு இருக்கோம். வாங்க போவோம். போவோம் சத்யா. ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸும் சரி இந்த வார்டனும் சரி ஏன்டா இப்படி இருக்காங்களோ தெரியல. நமக்கு மட்டும் நல்ல சேலை கட்டி சட்டெல்லாம் எப்படி எப்படியோ போடுறாங்க. முன்னாடி ஸ்டைல் முடி விட்டு பூ வச்சு நகை போட்டு அவங்க நீட்டுவலே பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம ஒரு பாசி போட்டக்கூடாது, வளையல் போட்டக்கூடாது, ஒரு கம்மல் போட்டக்கூடாது, எதுவுமே போடாம இருக்கணும்ங்காங்க. ஏன்டா இப்படி இருக்காங்களோ தெரியல. அவங்களும் நம்மளோட ஸ்டேஜ் எல்லாம் கடந்து தானே வந்திருப்பாங்க. பாரு லவ் ஸ்டேஜ் எப்படிலாம் பண்றாங்க செக் பண்றாங்கன்னு. அவங்களுக்கு இப்படிலாம் டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்களா? ஆமாட்டி, டீச்சரு வார்டன்னாலே இப்படி தானே இருப்பாங்க. இவங்களோட டீச்சர் வார்டனும் இப்படி தான் இருந்திருப்பாங்க. அதான் இவங்களும் இப்படி இருக்காங்க. நம்மளே நாளைக்கு டீச்சர் வார்டனானா இப்படி தான் இருப்போமோ என்னமோ. சாய் நான்லாம் இப்படி